இந்த ஆண்டும் மிகப்பெரிய ஒரு தேசிய கொடி பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த தேசிய கொடி பேரணி முக்கியமான சாலையின் வழியாக செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்டிருந்தோம். அதற்கு நோக்கம் இன்றைய இளைஞர்கள், சில குறிப்பிட்ட நபர்கள் நாம் கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து பெற்ற சுதந்திரத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக இந்த பேரணியானது நடத்த வேண்டும், அதுவும் நகரின் மையப்பகுதியில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கோரியிருந்தோம். அதற்காக கடந்த இந்த மாதம் 6ஆம் தேதி ஒரு வழியாக ஊர்வலம் செல்வதற்கு மரியாதைக்குரிய கோவையினுடைய கமிஷனர், காவல்துறையினுடைய கமிஷனர் அவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம். கிராஸ்கட் ரோடை மையப்படுத்தி அனுமதி கேட்டதுக்கு 7, 8, 9, 10 4 நாட்கள் கழித்து என்னை அழைத்து இந்த வழியாக செல்வதற்கு அனுமதி இல்லை, மாற்று ஒரு வழி ஏறு கொடுங்கள் என்று கேட்டார்கள். 11ஆம் தேதி வேறு 2 மாற்று வழியை அவர்களுக்கு எழுதி அனுமதி கேட்டிருந்தோம். 11ஆம் தேதி விட்டுவிட்டு 12ஆம் தேதி நேற்றை காலை என்னை அழைத்து டிசி வடக்கு டெப்டி கமிஷனர் அவர்கள், ஐஎஸ்ஏசி, எஸ்ஐசிஏசி மற்றும் மத்திய உதவி ஆணையாளர் உட்பட அதிகாரிகள் அமர்ந்து என்னிடத்தில் பேசி, நான் கேட்டிருக்கக்கூடிய அந்த 3 வழியில் ஒரு வழியை அனுமதிப்பதற்காக வழிப்பாதையை அனுமதி தருவதாக கூறினார்கள். ஆனால் மாலை ஒரு 6 மணி அளவில் மொத்தமாக அனைத்தும் அனுமதி மறுக்கப்பட்டது என்று என்னிடத்தில் தகவல் தெரிவித்து கையெழுத்து பெற்று அந்த நோட்டீஸை கொடுத்து சென்றார்கள். மிக வருத்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தமிழகத்திலே சுதந்திர கொடியை, தேசிய கொடியை எடுத்து ஊர்வலம் செல்வதற்கு கூட தடை என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. கோவையினுடைய வாடிக்கையாக ஆகிவிட்டது இது. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2024ஆம் ஆண்டும் இதே போல் ஒரு அனுமதி மறுக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இருசக்கர வாகன பேரணி அனுமதி பெற்று பாரதிய ஜனதா கட்சி நடத்தினோம். அது இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆர்டர் கூட நான் வச்சிருக்கேன், கேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே போல இந்த வருஷமும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன காரணம் சொல்றாங்க? காந்திபுரம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில நீங்க ஊர்வலம் போனா மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா இதே காந்திபுரம் பகுதியில கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. 1 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிச்சது. அதுக்கு இந்த காவல்துறையினுடைய அதிகாரி கமிஷனர் கண்ணன் அவர்கள் அனுமதி வழங்கி இருந்தார். நடப்பது என்னவோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா இந்த கமிஷனர் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக செயல்படுறாருன்னு நாங்க நேரடியாக குற்றம் சுமத்துறோம். ஏன்னா தேசிய கொடியினுடைய ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய கமிஷனர் ஒரு கட்சியினுடைய போராட்டத்துக்கு, அது எதற்கு ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நீட்டு வேணும்னு சொல்லி அறிவிச்சு பல்வேறு வழக்குகள் நடைபெற்று எல்லா வழக்கும் தள்ளுபடியாகி இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக தமிழகத்திலும் இந்த நீட் தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தாக்கா அனுமதி, ஆனா தேசிய கொடி எடுத்துட்டு ரோட்ல போனாக்கா தடை. இதுதான் இந்த கமிஷனர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த கமிஷனர் கண்ணன் அவர்கள் இந்திய நாட்டில் தான் பிறந்தாரா, அவர் பேர் கண்ணன் தானா, அல்லது பாகிஸ்தானில் ஏதாவது பிறந்த காதர் ஹுசேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சி கோவைக்கு இருக்குது. அதை தெளிவுபடுத்தணும். அதே போல தமிழகத்திலே குறிப்பாக பொள்ளாச்சியிலும் தடை விதித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நாட்டுல சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளத்துடன் அந்த அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம், அதற்கு அனுமதி இருக்குது. அதே போல சட்டமன்றம் கூடும் பொழுது சபாநாயகர் பைபிள் வாசகத்தை, ஒரு மதத்தினுடைய குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து ஆரம்பிக்கலாம், அதற்கு அனுமதி இருக்குது. அதையெல்லாம் வரவேற்கிறோம், நாங்க எதையும் எதிர்க்கல. ஆனால் அனைவருக்கும் பொதுவான தேசிய கொடியை எடுத்துட்டு ஊர்வலம் போகணும்னு சொன்னாக்கா இது மறுக்கப்படுது. அதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்.
இந்த அரசாங்கம் தடுக்குதா அல்லது அரசு அதிகாரிகள் தடுக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். நேத்து காலையில அனுமதி கொடுத்த காவல்துறை நேத்து மாலை அனுமதி இல்ல, மேல இருந்து தகவல் வந்திருக்கு ரத்து செய்யறேன்னு சொன்னாக்கா அப்ப நேரடியா மேலுங்கிறது யாரு? ஆட்சியாளர்கள். அப்ப தமிழக வெற்றி கழகம் தேசிய கொடி ஊர்வலத்தை தடுக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது.